Hi students, welcome to Cell Science Simplified. இன்னைக்கு நம்ம center of mass ஃபார்முலாவோட ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். கோனு, ட்ரையாங்கிள், ஹாலோ ஹெமிஸ்பியர், ரிங்கு, சாலிட் ஹெமிஸ்பியர், டிஸ்க். ஸோ இதனோட ஃபார்முலா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதியிருக்கேன் CTHRST. நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, காஃபி டீலாம் டெய்லியும் குடித்தோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுன்றது. ஸோ அந்த கான்செப்டை வச்சு தான் நீங்கள் ட்ரிக் எழுதியிருக்கேன். காஃபி டீ ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் டெய்லி. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க, CTHRST. இப்போ ஒரு டிவைடிங் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெட் கலரில் போட்டிருக்கல, அது மாதிரி போட்டுட்டு எங்கள் ஆர் இருக்குல்ல அதுக்கு கீழே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க 2 3 4 இந்த ஆர்டரில் 2 3 4 எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஹெச் இருக்கு இல்லையா, இப்போ டினாமினேட்டரில் அதே மாதிரி 2 3 4 அந்த மாதிரி எழுதிக்கோங்க 2 3 4. ஸோ இங்கே வந்து மேலே எழுதணும் 2 3 4, இங்கே வந்து கீழே எழுதணும் 2 3 4. ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பை 8 3 பை இது டினாமினேட்டரில் எழுதணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் ஃபார்முலா ஈஸியாக எழுதிடலாம். கோனு ட்ரையாங்கிளுக்கு ஹெச் ஹைட் இல்லையா, ஸோ ஹெச் ஞாபகம் வச்சுங்க. மீதி எல்லாம் ஹாலோ ஹெமிஸ்பியர், ரிங்கு, சாலிட் ஹெமிஸ்பியர், டிஸ்க் எல்லாத்துக்கும் வந்து ஆறு தான். ஸோ ஆர் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். அதுதான் நான் இங்கே கியூவில் கொடுத்துருக்கேன், CTHRST. ஸோ அது ஃபார்முலா ஃப்ரம் பேஸுக்கு எப்படி வந்து எழுதணுன்றதை பார்த்துக்கோங்க. இதே தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் பேஸுன்னா இந்த ஃபார்முலா எழுதிக்கணும் H/3. அதே வெர்டிக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா பேஸ் டு வெர்டிக்ஸ்க்கு வந்து 2H/3. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டினை படிக்கும்போது கேர்ஃபுல்லாக படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.